ஹலோ பீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸோ கண்டிப்பாக இன்றைய எபிசோடில் நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், அதையும் பேசணும். நிவினுடைய அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது இன்றைக்கி முடியுது. கண்டிப்பாக அவருடைய புதிய வாழ்க்கை தொடங்குது. அவருடைய நினைவுகள் நிறையாவே இருந்துச்சு. நான் அப்பப்போ பார்த்த சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிவின் மகாநதி அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்க, நிவின் காவேரிக்கின் ஃபேன்ஸ் இருந்தவங்க, அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினச்சவங்க, அப்புறம் பயணங்களோட சரி இதுதான் அப்படின்னு புரிஞ்சவங்க அப்படின்ட்டு நிறைய வியூவில் அந்த சீரியல் ட்ராவல் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து யமுனாவுக்கே இவங்க தான் பேர் அப்படின்ட்டு நம்ம பசுபதியோட மகனை தானே ஃபஸ்ட்டு நினச்சிருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ சீன்ஸ்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறம் நிவினுக்கும் காவேரி தான். ஆனால் பட் வாழ்க்கை பார்த்திங்களா எப்படி வேணாலும் திருப்பி போடுது. இது வந்து சீரியலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையுமே நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீனில் பொறுத்தவரையிலும் எனக்கு நிவினோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல மூவ் கொடுத்துருந்தாங்க. பசுபதியும் அடக்குனது, பசுபதி முன்னாடி பண்ண விஷயங்களை அழகாக விஜய் அங்கே கையாண்டது. விஜயோட இதில் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து அவர் அந்த கெத்து மாஸ்லேருந்து கொஞ்சம் கூட பதட்டமாகாமல் கொண்டு வந்தது செம ப்ளஸ். ஒருத்தர் கெத்த மாசாக காட்டுவாங்க, அவரே கொஞ்சம் சறுக்கிற மாதிரி கூட இருக்கும். பட் ஆனால் அதை கொடுக்கவே இல்லை விஜய்க்கு. அது ரொம்ப பிரவீன் பன்னட் சார் மெனக்கிட்டு அந்த சீனை யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, காவேரி இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க ஒரு இடத்துல அப்படிங்கிறது தான். ஆனால் காவேரியை விட யமுனா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க விஜயோட அந்த ஹோப்பில் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இங்கே பசுபதி வந்து வாங்கினாரு பாருங்க அந்த பல்பு, அப்பா பாப்பா உட்காந்து சிரின்னு சிரிக்கலாம், அவ்வளோ ஒரு பெரிய பல்பு. அது மட்டும் இல்லை, ராகினி ஃபோன் பண்ணுற விஷயத்தில் வீடியோ காலில் ராகினி இந்த மேரேஜை பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லையா. அந்த வீடியோ காலில் அந்த ஒரு சீனும் எனக்கு காவேரி வந்து நிவினோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த தாம்பூலம் தாலி வச்சுருக்க அந்த தாம்பூலத்தை தாங்கினது அந்த சீனும் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது. ஒரு நுணுக்கமாகவே டேரக்டர் எல்லாமே கையாண்டுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணாமல் விஜய் இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு பவர் காட்டுச்சு அப்படிங்கிறதான். சேட்டை பண்ணுறதுங்கிறத விட அதோடைய என்ன சொல்லுது, ஒரு ஸ்ட்ராங்கோட லெவல் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட்டாக அந்த ஒரு சின்னதாக தாலி கட்டுங்க அப்படிங்கும்போது நிவினுடைய அந்த பார்வையில் காவிரியுடைய அந்த கடைசி காதல் அப்படிங்கிறது, அதாவது காவிரி சைடில் இல்லை நிவின் சைடில், அதுவும் வந்து கவனிக்கக்கூடியது. இது ஒன்றே சொல்லணும், வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த லவ்வை கடந்து வீட்டில் வாழ்க்கையில் நம்மளை சார்ந்தவங்களுக்காக எவ்வளோ பேர் கடந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நமக்காக இருக்கவங்களுக்காக நம்ம வாழணும் இல்லையா. அதனால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் கடந்து வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல யமுனாவுடைய காதல் கை கூடினாலும் நிவினுடைய காதல் கைக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால இந்த இடத்துல அவரும் ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணது. எனக்கும் லைஃப் வேணும்ல அப்படின்ட்டு இங்கே ருத்ரனோட மைண்ட் வாய்ஸையும் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஓகே கண்டிப்பாக ஓவராலாக இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஸ்க்ரீன் ப்ளே வரைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சம்பவம்னது நிவின் அழைச்சிட்டு இருந்தது தான் விஜய். ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தோம், ஏதாச்சும் ஃபைட்டு கடத்தல் அது மாதிரி இருக்க மாட்டேங்க. பட் அது எதுவும் இல்லை, அது மட்டும் இங்கே இருக்குது. ஏன்னா அந்த காரில் வரும்போது சம்பவம்னு ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்களே, அந்த ஒரு விஷயம் தான். எனிவேஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் 0 லக்ஷ்மி.